ஹாய் எல்லோருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் படம் முன்னாடியே பார்த்துட்டேன், பட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, நான் ட்ராவல் அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் எஸ், படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தளபதி விஜய் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றி நான் போன வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ், கெட்டிங் இன் டு தி டாபிக். நித்திலன், விஜய் சேதுபதி அண்ட் அனுராக் கஷ்யப் மீண்டும் பலர் நடித்து வெளியான படம் தான் மகாராஜா. போன வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் விஜய் சேதுபதியோட 50வது படம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே எடுக்கப்பட்டு இது ஒரு நல்ல படம்ங்கிறதுனால இதை வந்து விஜய் சேதுபதி 50 அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணலான்னு தான் இந்த படத்தை வந்து அவங்க பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா கதைப்படி பார்த்திங்கன்னா இது இது நம்ம கதையாக சொன்னால் இது ஒரு ஸ்பாய்லர் ஆயிரும். ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு வில்லன் கேங்கால் ரேப் பண்ணப்படுறாங்க, விஜய் சேதுபதியோட மகள். அந்த மகளை அவங்க வந்து ஒரு பெண்ணோட பேரை சொல்லி அவள் இப்படி ரேப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு மீடியா நியூஸ்ன்னு போனால் அந்த பொண்ணோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும்னு குப்பை தொட்டி வச்சு கதையை நகர்த்தியிருக்காங்க. அந்த நகர்த்தின விடம், அதில் வந்த காமெடி அண்டு அதை ஒரு பல தடவை சொல்லுவார், என்னாச்சு 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 அந்த குப்பை தொட்டிக்கு. அவங்க லாஸ்ட்டாக சொல்லும்போது தான் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு காட்டுவாங்க. அண்டு கடைசியில் அந்த ரேபிஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்களா, அந்த ரேபிஸ்ட் யார், அந்த ரேபிஸ்ட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டூபிட் சாங்ஸும் கிடையாது, எந்த ஒரு அன்வான்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸிங்கும் கிடையாது. கரெக்டாக யார் என்ன தேவையோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த பொண்ணோட ஸ்கூல் அத்லெட்டிக்ஸ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் லேக் ஆச்சு. இதுக்கு அந்த மெஸ்ஸு இதுக்குன்னு அந்த மெஸ்ஸெல்லாம் ஒரு பெரிய ரோலே பண்ணலாம், அவங்க ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இந்த படம் வந்து இன்சென்டைஸ்னு ஒரு ஹாலிவுட் படம் உண்டு. அந்த படத்தில் சேம் கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி தான். நிறைய பேர் அந்த படம் பார்த்துருக்கலாம், பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துக்கோங்க. அந்த படம் இன்னமும் நல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரே சிமிலாரிட்டிஸ் தான். அதில் வந்து பையன் அம்மா, இதில் வந்து ஒரு வில்லன் ஒரு பொண்ணு. பட் அந்த இன்சென்டைஸுங்கிறது ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய அழுத்தமாக தான் இருக்கும். ஓகே, நான் இந்த மகாராஜா பற்றி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நட்டியாக இருக்கட்டும் அண்ட் அருள்தாஸ், நம்ம விஜய் சேதுபதி வந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா அவர் இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பற்றி அதை பற்றி பேச வேண்டாம், பிகாஸ் வி ஆல் நியூ. பட் இதில் ரொம்ப சட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் அந்த குப்பை தொட்டியை வந்து வர்ணித்து ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அதை வந்து எங்கேயுமே அந்த லேக் ஆகாத மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதே இதை சொல்லும்போது கடைசியில் ஒரு சொல்லும்போது நமக்கே ஒரு அழுகை வந்துடும் பார்க்குற எல்லாருக்குமே. அண்ட் நித்திலன், இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை, அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குரங்கு பொம்மைக்கு முன்னாடி இந்த படம் நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு குரங்கு பொம்மை தான் பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் வந்து என்ன மைனஸ்னால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது என்ன நடக்க போகுது. நானும் என் ஒய்ஃபை படம் பார்த்துட்டு இருந்தோம், இதுதான்ப்பா நடக்க போகுதுன்னு ஈஸியாக கணிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் சிங்கம் புலி, அவர் ஆக்சுவலாக நான் என்னோடய கெரியரை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு பட வாய்ப்பு வராது அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து நடித்தது ஒரு கதாபாத்திரம் தான், அந்த கதாபாத்திரத்தை எவ்வளோ வில்லனிக்காக காட்டணுமோ அதை நீங்கள் காட்டியிருக்கீங்க. அண்ட் சேம் டைம் காதல் படத்தில் வர அந்த குமரன், அவருமே நல்லா நடிச்சிருக்காரு. இன்டர்மிஷன் ஃபைட், ஆக்சுவலாக படத்தில் ஒரே ஃபைட்டு தான், அந்த இன்டர்மிஷன் ஃபைட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அவர் வந்து அந்த இன்டர்மிஷனில் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் இந்த கதை வந்து ஒரு நான்-லீனியர் சப்ஜெக்ட் தான். அது படம் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஒரே நேர்கோட்டாக தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. படம் வந்து நான்-லீனியராக தான் இருக்கும். அதை நான் எப்படின்னு சொல்ல விரும்பலை, பட் அதை படம் கடைசி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும், ஓகே இந்த கதையை ஒரு நான்-லீனியர் கதை, ரெண்டும் வேறு டைமில் நடக்குது அப்படிங்கிறது. அந்த ட்விஸ்ட் உண்மை நல்லா இருந்தது. பட் அதை பற்றினா அந்த கேரக்டர் மூமெண்ட் அது எல்லாமே கொஞ்சம் கெஸ்ஸிங், கொஞ்சம் இல்லை ஈஸியாகவே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த படம் ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீக் டேஸ்லேயும் சரி வீக்கெண்ட்லேயும் போய் பார்க்கலாம். பட் பெண்களை கொஞ்சம்
பெண்களில் குழந்தைகளை கொஞ்சம் கொண்டு போகிறது வேண்டாம். ஏன்னா நிறைய வல்கர் சீன்ஸ் இருக்குது அண்டு கொஞ்சம் கோர் சீன்ஸும் இருக்குது. தலையை வெட்டுறது, ரொம்ப ராவாக சண்டை போடுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி நீங்கள் கூப்பிட்டு போய் படம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் தான். அண்ட் எவ்வளோ சேஃப்டியாக நம்ம இருக்கணும், எங்கேயுமே நம்ம வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க படத்தில். சும்மா ஒரு 1 மினிட் கூட வந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கேரக்டர். அண்ட் படத்தில் மற்றபடி குறிப்பிட்டு ஏன்னா இவங்க ஒரு 4 பேருக்குள்ளே, அந்த போலீஸ்காரங்க அண்ட் விஜய் சேதுபதிக்குள்ளேயே அந்த 4 பேருக்குள்ளேயே தான் அந்த கதை ஓடுறதுனால மற்ற பேர் யாருமே பெருசாக ஸ்டாண்ட் அவுட்லாம் ஆகலை. ஸோ எஸ், இந்த ரிவ்யூ நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த படம் கேரண்டியாக பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு விஷுவல் உங்களுக்கு காத்திருக்கும். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க.